வெல்கம் டு கண்ணன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அதில் எளிய முறையில் ஆங்கிலம் பேச முடியும், எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ், ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். இதில் நீங்கள் வழக்கமாக எங்கிருந்து உங்கள் பொருட்களை வாங்குகிறீர்கள், இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்றது? நீங்கள் வழக்கமாக எங்கிருந்து உங்கள் பொருட்களை வாங்குகிறீர்கள் எழுதுறதுக்கு முன்னாடி கவனிக்கணும். நீங்கள் ரைட்டு, செகண்ட் பர்சன் ரைட்டு. வழக்கமாக, வழக்கமாகன்னு ஒரு வார்த்தை வருது. வழக்கமாகனா ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் சிம்பிள்ல வழக்கமாக அப்படிங்கிற வார்த்தை யூஷுவலின்னு வரும். எங்கிருந்துங்கிறது கேள்வி வார்த்தை, இதான் ரொம்ப முக்கியம். எங்கிருந்து உங்கள் பொருட்களை வாங்குகிறீர்கள், வாங்குகிறீர்கள் பை. உங்கள் பொருட்களை யுவர் ப்ரொவிஷன்ஸ், அது என்ன இங்கிலீஷ்ல என்ன பேர் இதுக்கு? யுவர் ப்ரொவிஷன்ஸ், பொருட்களை. இப்போ இதை எப்படி எழுதலாம்? முதல்ல இதை எழுதும்போது இது கேள்வி வாக்கியம், இது ஒரு கேள்வி வாக்கியம். அதனால கேள்வி வாக்கியத்துக்கு முதல்ல எங்கிருந்துன்னு ஒரு வார்த்தையை கொண்டு வரணும். அது என்னது? வேர். வேர் வாங்குகிறீர்கள், வாங்குகிறீர்கள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. வாங்குகிறீர்கள் பிரசன்ட், பை அப்படிங்கிறது பிரசன்ட். அதை பிரிக்கணும். என்ன செய்யணும்? do plus by, do plus by, do plus by எப்படி பிரிக்கிறோம்? அப்ப do, where do, by, by இங்க போடணும், இங்க போட்டுக்கணும். where do by இத போட்டுக்கணும். போட்டுட்டு இப்ப யார் சப்ஜெக்ட்? நீங்கள். அப்ப where do you. வழக்கமாக வருதா? வழக்கமாக. அப்ப யூசுவலி, இதுக்கு என்ன பேரு? யூசுவலி. where do you usually buy உங்கள் பொருட்களை. எங்கிருந்து உங்கள் பொருட்களை? அப்போ உங்கள் பொருட்களை by your, your பொருட்கள், provisions, provisions, provisions from, வந்துச்சுங்களா? இப்ப எங்கிருந்து, where from, where from எங்கிருந்து. அப்ப இங்க நம்ம where from இங்க எழுத முடியாது, where from இங்க எழுத முடியாது. where do you usually buy your provisions from கடைசியில வருது. இதான் இதுல வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். இந்த மாதிரி தான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். எங்கிருந்து நீங்கள் வழக்கமாக உங்களுக்கு வாங்குகிறீர்கள், யூ பை. ரைட். அடுத்தது, உங்கள் வீட்டிற்கு காய்கறிகளை தினமும் நீங்கள் எப்படி வாங்குறீங்க? இங்கிலீஷ் எழுதுறோம். உங்கள் வீட்டிற்கு என்னது? உங்கள் வீட்டிற்கு என்ன? ஃபார் யுவர், உங்கள் வீட்டுனா ஃபார் யுவர் ஹோம். என்ன? வெஜிடபிள்ஸ். தினமும்னா என்ன? எவ்ரிடே. நீங்கள் யூ. எப்படி, இங்க எப்படிங்கிற வார்த்தை இருக்கா? இது கேள்வி வாக்கியம். அப்ப என்ன செய்யணும்? எப்படிங்கிறதுக்கு எங்கே என்பதற்கு வேற, எப்படி என்பதற்கு ஹவ், ஹவ், ஹவ். வாங்குகிறீர்கள், மறுபடியும் வாங்குகிறீர்கள். என்ன செய்யணும்? டூ. பை என்ன செய்யணும்? இந்த பைங்கிற வார்த்தை என்ன செய்யணும்? வாங்குகிறீர்கள் பை. அது எப்படி பிரிக்கணும்? டூ பிளஸ் பை. இதான். அப்போ ஹவு டு யூ, ஹவு டு யூ பை. அங்க என்ன போட்டோம்? டூ போட்டு பை போட்டோம், அப்புறம் யூ போட்டோம். இப்ப பழக்கம் வந்ததுனால ஹவு டு யூ பை, பை என்ன? காய்கறிகளை, வெஜிடபிள்ஸ், வெஜிடபிள்ஸ். எப்படி? யாருக்கு? உங்கள் வீட்டிற்கு, உங்கள் வீட்டிற்கு ஃபார் யுவர், உங்கள் வீட்டிற்கு ஃபார் யுவர் ஹோம். எப்படி? தினமும், இந்த வார்த்தை கடைசியில் வருவாங்க. தினமும், எவ்ரி டே, எவ்ரி டே.
how do you buy vegetables for your home every day? இதை இப்படியே எழுதலாம். இங்க எழுதணும்ல, where do you usually, யூக்கு அப்புறம் யூசுவலி வருதா, அப்ப how do you இந்த இடத்துல எவ்வரிடேயும் போடலாம். இந்த இடத்துல எவ்வரிடேயும் போடலாம். எவ்வரிடே இந்த அட்வர்பு இங்கேயும் வரலாம். எவ்வரிடேங்கிற அட்வர்பு இங்கேயும் போட்டு எழுதலாம். எழுதிட்டு இதை அடிச்சிடலாம். இப்படியும் எழுதலாம். how do you everyday buy vegetables for your home, இப்படியும் எழுதலாம். how do you everyday buy your vegetables for your home, இப்படியும் எழுதலாம். தப்பு கிடையாது. அடுத்து, நாங்கள் பொதுவாக காய்கறிகளை கொண்டு வரும் பெண்ணிடமிருந்து வாங்குகிறோம். நாங்கள் பொதுவாக காய்கறிகளை கொண்டு வரும் ஒரு பெண்ணிடமிருந்து வாங்குகிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன நாங்கள் வாங்குகிறோம், இங்க பாருங்க, சப்ஜெக்டுக்கு பாருங்க, நாங்கள் வாங்குகிறோம். we buy போட்டுக்கலாமா? we buy, we முதல்ல சப்ஜெக்ட் வரணும். இது சப்ஜெக்ட். நாங்கள் பொதுவாக, we generally, நாங்கள் பொதுவாக, we generally என்ன செய்றோம்? வாங்குறோம், வாங்குகிறோம். நாங்கள் வாங்குகிறோம். generally, we generally buy, we generally buy என்ன வாங்குறோம்? vegetables from a woman who brings them, காய்கறிகளை கொண்டு வரும் ஒரு பெண்ணிடமிருந்து வாங்குகிறோம். ரைட். அடுத்தது, ஆனால் எப்போதாவது காய்கறி சந்தையில் வாங்குகிறோம். ஆனால் பட் என்ன செய்யறோம்? ஆனால்ங்கிறதுக்கு என்ன செய்யறோம்? என்ன வார்த்தை? ஆங்கில வார்த்தை பட். பட் என்ன செய்யறோம்? எப்போதாவது காய்கறி சந்தையில் வாங்குகிறோம். அப்ப நாம் என்பது மறைஞ்சிருக்கு. நாம் என்ற வார்த்தை மறைஞ்சிருக்கு. நம்ம என்ன செய்யறோம்? நாம் என்ன செய்யறோம்? but we எப்போதாவது அப்படின்னா எப்போதாவது ஆங்கில வார்த்தை என்ன? occasionally. but we சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன வருது? adverb வருது. occasionally but we occasionally எப்போது என்ன பண்றோம்? வாங்குகிறோம் buy. but we occasionally buy, ஆனா நாங்க எப்போதாவது வாங்குறோம். என்ன வாங்குறோம்? காய்கறிகளை. இப்ப பாருங்க, but we occasionally buy them in the market. ஆனால் எப்போதாவது காய்கறி சந்தையில் வாங்குகிறோம். but we occasionally எப்போதாவது buy வாங்குகிறோம். எதை? காய்கறிகளை. எங்க? காய்கறி சந்தையில் இந்தி மார்க்கெட். இதான் இந்தி மார்க்கெட். காய்கறி சந்தையில் இந்தி மார்க்கெட். அடுத்தது, நீங்கள் எத்தனை முறை பலபொருள் அங்காடிக்கு செல்வீர்கள்? நீங்கள் எத்தனை முறைங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை, அட்வர்ப், அழகான வார்த்தை, ஆஃபன். என்னது? ஆஃபன். எத்தனை முறை? ஹவு ஆஃபன். அது சரியா சொல்லும்போது, கேள்வியாக்கும் பொழுது ஹவு ஆஃபன், எத்தனை முறை. ஹவு ஆஃபன் எடுத்து போட்டுக்கணும். ஹவு ஆஃபன் செல்வீர்கள். do you go? how often do you go? எங்க பலபொருள் அங்காடிக்கு. அப்ப டு go to the supermarket. how often do you go to the supermarket? question mark. கேள்வியா இருக்கிறதுனால question mark போடணும். how often do you go to the supermarket? இந்த மாதிரி நம்ம ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டா
அது ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் சாதாரணமாக போடலாம். கொஸ்டினாக இருந்தால் முதல்ல கொஸ்டின் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எங்கிருந்து, அதுதாங்க கேட்ச்வேர்டு தான். எங்கிருந்து, வேர். காய்கறிகளை தினமும் எப்படி வாங்குகிறீர்கள், எப்படி என்பது. அப்போ ஹவ். மூணாவது சென்டென்ஸ்ல நீங்கள் பொதுவாக காய்கறிகளை கொண்டு வரும் பெண்ணிடம் வாங்குகிறோம் நாங்கள். இது ஸ்டேட்மெண்ட். அப்ப அப்படியே we generally buy vegetables from a woman who brings them. காய்கறிகள் கொண்டு வரும் ஒரு பெண்ணிடமிருந்து நாங்கள் வாங்குகிறோம். அடுத்தது, ஆனால் எப்போதாவது காய்கறி சந்தையில் வாங்குகிறோம், எப்போதாவது. அப்ப மறுபடியும் பாருங்க, மறுபடியும் இங்க ஒரு ஜெனரல் வந்துச்சு, இங்க என்னது எப்போதாவது, அக்கேஷனலி. அக்கேஷனல்னா எப்போதாவது நடக்கிறது. இங்க ஆஃபர்னு சொல்லு. ஆஃபர்னா அடிக்கடினா எவ்ரி வீக், எவ்ரி சண்டே, அல்லது வந்து எவ்ரி மந்த், அல்லது ஒன்ஸ் ஏ மந்த், ஒன்ஸ் ஏ வீக்கு, இந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கெல்லாம் ஆஃபர். அக்கேஷன்லாம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எப்போதாவது அப்படிங்க பொறுத்து அக்கேஷனல் பயன்படுத்துகிறோம். பட் வி அக்கேஷனலி பை தம் இன் தி மார்க்கெட். இப்போ இது ஸ்டேட்மெண்ட் நல்லா இருக்குல்ல. பட் வி அக்கேஷனலி பை தம் இன் தி மார்க்கெட். நீங்கள் எத்தனை முறை பல பொருளங்காடிக்கு செல்வீர்கள், இது கொஸ்டின். அப்ப எத்தனை முறை, ஹவ் ஆஃபன். இதானது எத்தனை முறை, ஹவ் ஆஃபன். டு யூ கோ, செல்வீர்கள். கோங்கிறதுக்கு என்ன இருக்கு, கோவை பிரிச்சிருக்கோம். இந்த கோங்கிறது என்னாவது, கோங்கிறத பிரிச்சு, கோ எப்படி பிரிச்சோம், டு பிளஸ் கோ. அதுதான் இங்க டு கோவா வந்திருக்கு. டு யூ கோ டு தி சூப்பர் மார்க்கெட். இந்த மாதிரி நம்ம எழுதி பயிற்சி எடுத்துட்டா நிச்சயமா ஆங்கிலம் பேசுவது ஒன்றும் கடினம் அல்ல, எளிதான் என்பதை நீங்க மனசில் நிறுத்தி தொடர்ந்து மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைண்ட் அட்டென்ஷன்.